நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். பிறந்திருக்கும் விகாரி புது வருடம் உங்கள் அனைவரின் வாழ்விலும் சௌபாக்கியம் நிறைந்த ஆண்டாக அமைய யூடிவியின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி தலைப்புச் செய்திகள். விகாரி புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நாடு முழுவதும் சமய நிகழ்வுகள். தலதா மாளிகையில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்பு. கல்முனையில் காலாகாலமாக நிலவும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை சீர்குலைக்க சில தீய சக்திகள் முயல்வதாக குற்றச்சாட்டு. உலகின் மிக நீளமான இறக்கை கொண்ட விமானத்தின் பரீட்சார்த்த ஓட்டம் வெற்றி. இனி விரிவான செய்திகள். பிறந்திருக்கும் விகாரி புது வருடம் அனைத்து மக்களுக்கும் சௌபாக்கியம் நிறைந்த ஆண்டாக அமைய யூடிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மலர்ந்துள்ள சித்திரை புது வருட பிறப்பை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் பால் பொங்கி மத வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே விகாரி புது வருடத்தை வரவேற்கும் முகமாக இன்று பிற்பகல் தலதா மாளிகையிலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றுள்ளன. இனிமையாக மலர்ந்துள்ள தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சமய ரீதியான நிகழ்ச்சிகள் நாடு பூராகவும் இடம்பெற்றுள்ளன. தமிழ் சிங்கள சித்திரை புது வருட தினமான இன்று கொழும்பு கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவாணர் ஆலயம் மற்றும் கொட்டாஞ்சேனை வரதராஜ் விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றன. மலர்ந்துள்ள புது வருடத்தினை முன்னிட்டு யாழ் நல்லூர் ஆலயத்தில் இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. காலை 7 மணிக்கு ஆரம்பமான பூஜை தொடர்ந்து முருகப்பெருமான் வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்வழிபாடுகளில் பெரும்பாலான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டினை மக்கள் அமைதியாக வரவேற்கின்றனர். தமது வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வாகனங்களுக்கு பட்டு உடுத்தி விசேட பூஜைகளையும் மக்கள் மேற்கொண்டு வருவதுடன் அமைதியான முறையில் சித்திரை புத்தாண்டை கொண்டாடுகின்றனர். அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம், தற்போது ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியான காலநிலையில் பாதிக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி மாவட்ட மக்கள் இவ்வாண்டு சித்திரை புத்தாண்டை அமைதியான முறையில் கொண்டாடி
நீர்கொழும்பு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் புத்தாண்டு பண்டிகை விசேட பூஜை கோவிலின் அறங்காவலர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. காலை 5 மணி முதல் 7:30 மணி வரை வித்யார பூஜை இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து உள்வீதி ஊர்வலம் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றன. இதில் பக்த அடியார்கள் கலந்து கொண்டனர். நீர்கொழும்பு கடற்கரை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சிங்கம்மா காளியம்மன் ஆலயத்தில் பரமேஸ்வர குருக்கள் தலைமையில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. அம்மாளுக்கு அபிஷேகம் தீபாராதனை விசேட பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் அம்மாள் உள்வீதி உலா இடம்பெற்றது. இதில் பெரும் எண்ணிக்கையிலானோர் பங்கு பெற்றனர். நீர்கொழும்பு ஸ்ரீ சிங்கம்மா காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளின் காட்சிகளே இவை. வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு ஸ்ரீ பத்ரகாளி அம்மாள் ஆலயத்தில் விகாரி புது வருடத்துக்கான விசேட பூஜைகள் நடைபெற்றன. விசேட பூஜைகள் யாவும் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ புஷ்ப பிராணவ சர்மா தலைமையில் நடைபெற்றது. இதன் போது அபிஷேக பூஜை மற்றும் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்றன. இப்பூஜைகளில் பெருந்திரளான இந்து மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள பல இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. குறிப்பாக மன்னார் உப்புக்குளம், திருக்கேதீஸ்வரம் ஆகிய ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு புத்தாண்டு விசேட பூஜை வழிபாடுகளில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டார்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டு நிகழ்வுகள் நெடுங்கேடி மாரா இலுப்பை நாகதம்பிரான் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நெடுங்கேடி மாரா இலுப்பை நாகதம்பிரான் ஆலய பிரதம குருக்கள் ஜேசுத குருக்களினால் வருட அபிஷேகங்கள் பூஜைகள் இடம்பெற்று அவரால் கைவிசேஷம் வழங்கி வைக்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இதன் போது பெரும் திரளான மக்கள் பங்கு பெற்றனர். தமிழ் சிங்கள புத்தாண்டு ஒட்டுச்சுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. ஒட்டுச்சுட்டான் ஆலய பிரதம குருக்கள் கீர்த்தி ஸ்ரீ வாசன் குருக்களினால் வருட அபிஷேகங்கள் பூஜைகள் இடம்பெற்று எம்பெருமான் உள்வீதி வளம் வந்ததோடு இதில் பெரும் திரளான மக்கள் தங்கள் தோஷங்கள் நீங்குவதற்கு அபிஷேகங்களும் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நீர்கொழும்பில் உள்ள இளங்கைதிகள் சீர்திருத்த மத்திய நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தார். நேற்று பிற்பகல் குறித்த விஜயத்தின் போது இளம் குற்றவாளிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி அங்குள்ள இளைஞர்களோடு சுமூக கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். தமது வாழ்க்கை பற்றியும் தாம் செய்த தவறுகள் பற்றியும்
சிலர் ஜனாதிபதியிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இளைஞர்கள் மீண்டும் குற்றங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அவர்களிடத்தில் ஆன்மீக அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும் நட்பரிச்சைகளாக வாழ்வது பற்றிய தெளிவை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அறிவூட்டும் நிகழ்ச்சி திட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி புனர்வாழ்வு நிலைய அதிகாரிகளுக்கு விளக்கினார். சிறிய குற்றங்களை புரிந்துள்ள இளங்குற்றவாளிகளை வினைத்திறனாக புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்கள் பாரிய குற்றங்களை செய்வதில் இருந்து தவிர்த்து சமூகத்தில் நட்பரிச்சைகளாக மாறுவதற்கு இந்த நிலையத்தின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக குடியேற முயற்சித்த இலங்கையர்கள் உள்ளிட்ட 558 பேர் துருக்கியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை துருக்கி முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மொரோக்கோ, ஈரான், ஈராக், பலஸ்தீன், எகிப்து மற்றும் சிரிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் உள்ளடக்கப்படுகின்றனர். அவர்களுள் அதிகமானவர்கள் சிரிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் உள்ளிட்ட அனைவரும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ் முஸ்லிம் உறவை சீர்குலைக்க அரசியல்வாதிகள் சிலரால் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடே கல்முனை தமிழ் பிரதேச செயலக விடயமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. மக்களை தவறான வழியில் திசை திருப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளுக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் பலியாகிவிடக்கூடாது. சட்டம் அதன் கடமையை செய்யும். இது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு எதிர்வரும் 30ஆம் தேதி வரவுள்ளது. அதற்கிடையில் நடைபெறவுள்ள செயற்பாடுகளை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இவ்வாறு கல்முனை மறுமலர்ச்சி மன்ற தலைவர் நசீர் ஹாஜி தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்ற பேதம் இல்லாமல் கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக இன ஐக்கியத்துடன் வாழ்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்தை கபலீகரம் செய்யணும் என்று சொல்லி கடந்த 30 வருடங்களாக பயங்கரவாதங்கள் இந்த நாட்டில் கல்முனையில் கிட்டத்தட்ட 6 இடத்தின் மேல் தாக்கி அளித்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் 89ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 12ஆம் தேதி ஆயுததாரிகள் கல்முனை பிரதேசத்தில் ஏஜி ஆஃபீஸை வட்டமிட்டு அங்கே ஆக்கிரமித்து அங்குள்ள தமிழ் ஆஃபீஸர்களை வச்சு ஒரு தமிழ் ஆஃபீஸ் ஒன்று உருவாக்கினாங்க செயலகத்தை. பிறகு இன்றைக்கு அதை தமிழ் பிரதேச செயலகம் என்றும் வடக்கு பிரதேச செயலகம் என்றும் காலத்துக்கு காலம் பேர்களை மாற்றி 1992ஆம் ஆண்டு 58ஆம் இலக்க பாராளுமன்ற சட்டத்துக்கு கீழே ஒரு இடமும் பேரும் எல்லையும் பேரும் குறிப்பிடப்பட்டு அமைச்சரால் ரிசெட் பண்ணப்படணுங்கிறதான் சட்டம். அதுக்கு மாற்றமான முறையில் பயங்கரவாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தை பயங்கரவாதம் இல்லாமலாக்கப்பட்டாலும் அவர்கள் உருவாக்கப்பட்ட நிர்வாகம் இன்னும் தலை தோங்கியிருக்கிறது கல்முனை ஒரு உதாரணம். வழக்கு தாக்கல் செய்திருக்கிறேன் 30ஆம் தேதி தவணறிக்கு. இதுக்கிடையில் 21-22 மட்டக்களப்பு திருக்கோயிலிருந்து தமிழர்களை ஒன்று சேர்த்து அம்பாறைக்கு சென்று ஜி அவர்களிடம் மனிதர் கையளித்து இதுக்கு நீதி கேட்க இருக்கிறார்களா, நீதி வழங்குறதுக்கு நீதிமன்றம் இருக்கும் போது இன்றைக்கு திடீர்னு ஒரு பாத யாத்திரை. ஏனென்றால் அவர்கள் வங்குரோத்து அரசியலை சரி செய்வதற்கு கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ முஸ்லீம்களோ சைவமோ யாராக இருந்தாலும் பேசுகிற மொழி தமிழ், தாய் முக்கோத்தாய், எல்லாருக்கும் ஒரே தாய். தாயிட மண்ணில் தான் நாங்கள் வாழ்கிறோம். போகிற ஒரு மதத்தை பின்பற்றி எங்களுக்குள்ள எந்த பிரிவினை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரிவினை அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்டு. திருகோணமலை மாவட்டத்தின் கந்தளாய் பிரதேசத்தில் யானைகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. கந்தளாய் சேருவில வீதியை அண்டிய பகுதியில் யானைகளின் பீதியினால் அப்பகுதியில் பிரயாணம் செய்வோர் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கின்றனர். கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பை கூளங்களை சூரியபுர பகுதியில் கொட்டுவதனால் அதனை தேடி காட்டு யானைகள் படையெடுப்பதால் கந்தளாய் வீதியில் சேர்வில மற்றும் மூதூர், தோப்பூர் பகுதிக்கு செல்வோர் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். பெரிய காட்டு யானைகள் சில வேளைகளில் பாதையின் நடுவே நிற்பதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். அண்மையில் வீதியில் சென்ற ஒருவர் காட்டு யானை தாக்குதலுக்கு உள்ளாகி பலியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் இன்று புது வருட தினத்தில் வவுனியாவில் போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர்.